திருச்சி சமயபுரம் அருகே சினிமா பட பாணியில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தனிப்படை போலீசார் விரட்டி பிடித்ததுடன் 12 இருசக்கர வாகனங்கள் 6000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சேவல் சண்டை தடை செய்யப்பட்டுள்ளது. சேவல் சண்டைகள் நடத்தப்பட்டால் உரிய அனுமதி பெற்று நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரகசியமாக சேவல் சண்டையில் ஈடுபட்டு சூதாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றது. இந்நிலையில் திருச்சி மாவட்டம் இருங்கலூர் பகுதியில் SRM மருத்துவக் கல்லூரி அருகே காட்டுப்பகுதியில் சேவல் சண்டை மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. தொடர்ந்து திருச்சி மாவட்ட SP வருண்குமார் உத்தரவின் பேரில் லால்குடி DSP ரகுபதி ராஜா தலைமையில் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் தனிப்படையினர் அமைத்து 20க்கும் மேற்பட்ட போலீசார் இருங்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் மஃப்டியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சினிமா படபாணியில் ஆங்காங்கு ஒவ்வொரு இடமாக நுழைந்து ரகசியமாக சோதனையிட்டனர். அப்போது இருங்கலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ள தோப்பில் சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் சிலர் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் தப்பி ஓட முயற்சித்துள்ளனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்த போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 7 பேரை பிடித்து சமயபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். 7 பேர் கைது செய்து விசாரணையில் இருங்கனூர் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் அகமது, கணேசமூர்த்தி, சுரேஷ், பூபதி, ஜான் நெப்போலியன், அஜித் மற்றும் சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து 7 சேவல், 12 மோட்டார் சைக்கிள்கள், 7 செல்போன்கள் மற்றும் 6000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடித்த காவல்துறையினருக்கு SP வருண்குமார் மற்றும் லால்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா மற்றும் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். ஒரு நிமிஷம் வா எப்பவே இங்கிட்டு பார்த்துல தம்பி, இங்கிட்டு பார்த்துல அவ்வளோ நானும் வேற இருக்கேன்.